மௌலவி அப்துல் பாசித் அவர்கள் தங்களுடைய உரையில நிகழ்த்தின ஒரு சில ரகசியங்களை நான் வந்து என்ன பண்றேன், துவால ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது அப்படியே எனக்கு குறுகிய காலத்திலேயே பெரும் பலனை தந்தது. அதை தான் உங்களிடத்துல இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய துவாக்கள் அவ்வளோ வேகமாக வந்து கபூலாகும். எல்லாரும் தான் துவா கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு தனி துவா இருக்கும், உங்களுக்கு ஒரு தனி துவா இருக்கும். அவங்கவுங்க தேவைகளே நம்ம வந்து அல்லாஹ்விடத்துல முறையிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சிலருக்கு வந்து அது கபூல் ஆகுது, ஒரு சிலருக்கு கபூல் ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் இந்த விஷயங்கள்லாம் அதுல மிஸ் ஆயிட்டு இருக்குது. அதுவும் வந்து ரகசியமான விஷயங்கள். இதெல்லாம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. அதை கேட்டதுக்கு பிறகுதான் எனக்கே வந்து இதெல்லாம் எளிமையான விஷயமா இருந்தா கூட இதை நம்ம வந்து சொல்லாம இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அதை செய்து பார்த்தேன். என்னுடைய துவாவும் கபூல் ஆயிடுச்சு. நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மற்றவங்களும் காமிச்சு அவங்களும் வந்து நம்மளே மாதிரியே ஓதி பலன் பெறட்டும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்றீங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக. இதை நீங்க செஞ்சு பாருங்க. எனக்கு அவ்வளோ ஒரு அபார பலன்களை உடனுக்குடனே வந்து தந்ததாக இருக்குது. இப்ப அதுல ஒரு 4-5 விஷயம் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? இதுதான் வந்து ரொம்ப பேஸ். எல்லா நபிமார்களும் இதை செஞ்சிருக்காங்க. அதனால அதை நம்ம செய்யணும். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியான் தன் மீது உரிமை கொண்டாடி கேட்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறான். அப்படி தன் மீது யாராவது உரிமை கொண்டாடி கேட்டா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். இது நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து சொல்லலாம். நம்மள்ட்ட யாராவது உரிமையா வந்து கேட்கறாங்கன்னா, பாரு அவன் வேற யார்கிட்ட போய் கேட்பான், என்கிட்டதான் கேட்பான், நான் தான் கொடுத்தாங்கன்னு நம்ம கொடுப்போம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல மட்டும் நம்ம உரிமை கொண்டாடி போய் கேட்கும்போது அல்லாஹ் வந்து கொடுத்துருவான். அப்ப எப்படி உரிமை கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா, அவன் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உரிமை கொண்டாடணும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்து துவா செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனி ரப்பு இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அல்லாஹுதான் அவர்களுக்கும் ரப்பு, நமக்கும் ரப்பு. ஆனா அல்லாஹுவே குர்ஆன்ல எப்படி குறிப்பிடுகிறான்? ஜக்ரியா அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் இதை கேட்டார், தன்னுடைய ரப்பை அழைத்து துவா செய்தார் அப்படின்லாம் வரும்போது தனக்கும் தன்னுடைய ரப்புக்குமான உறவை வந்து அவர் சொல்லக்கூடிய விதத்துல இருக்குது. அதை தான் அல்லாஹ் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறான். நபிமார்கள்லாம் அப்படிதான் துவா செய்வாங்க. நாம வந்து பொதுவா யா அல்லாஹ்னு சொல்லிட்டு அழைப்பதை விட யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் என்னை படைத்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உரிமை கொண்டாடணுமாமா. நமக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ வந்து திக்கா இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான்லாம் துவா கேட்டா கபூல் ஆகாது, நீங்க துவா செய்யும் போது எனக்காவது துவா செய்யுங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்கள்ட்ட சொல்லி விடுவாங்க, நீங்க தொழுதுட்டே இருக்கீங்களா, நீங்க துவா செய்யுங்கன்ட்டு. அப்ப அவங்களுடைய இதை வந்து அல்லாஹ் ஏத்துக்கிறானா, உங்களுடைய இதை ஏத்துக்க மாட்டான்னு இருக்கா? கிடையாது. நாம தான் வந்து உரிமை கொண்டாடுறது இல்ல. அந்த உறவை நம்ம சொல்லணும். அப்ப முதல் விஷயம் ரகசியமே என்னன்னா, அல்லாஹ் இடத்துல நீங்க வந்து உரிமை கொண்டாடணும். யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி எனக்கு இதை நீ கொடு அப்படின்னு நீங்க கேட்கணும். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? சப்தம் குறைவாகவும் ஒரு கண்ணியமான ஒரு தாழ்மையான வார்த்தையோட துவா செய்யணுமாமா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவிலேயே சொல்லி கொடுத்திருப்பான். அவர் தன் ரப்பை அழைத்தார். அழைத்து எப்படி அழைத்தார்னா, மெதுவாகவும் சத்தம் குறைவாகவும் அழைத்தார் அப்படின்னு வரும். அப்படின்னா அல்லாஹ்விற்கு நம்ம சத்தமா கூப்பிடுறது பிடிக்காதுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்க திக்ர் செய்யும் போது கூட என்ன பண்ண வேணாம், சத்தமா ஓத வேணாம்னு சொல்லிட்டு. சஹாபாக்கள்லாம் என்ன பண்றாங்க, தக்பீரை சத்தமா ஓதிட்டு ஏறும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சொன்னாங்க, உங்களுடைய இறைவன் ஒன்னும் காது கேட்காதவன் கிடையாது, அவன் செவி ஏற்பவனாக இருக்கிறான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சப்தம் குறைவாக திக்ர் செய்யுங்க, சப்தம் குறைவாக அவனை அழையுங்கன்னு சொன்னாங்க. அதை தான் அல்லாஹும் பார்த்தா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சப்தம் குறைவாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டாங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். தன்னுடைய ரப்பை அழைத்தார், சப்தம் குறைவாக கேட்டார் அப்படிலாம் சொல்லும் போது இதைதான் அல்லாஹ் விரும்புறான்னு அர்த்தம். நீங்க இனிமேல் சப்தமா கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப சப்தம் குறைவா ஒரு தாழ்மையோட ரொம்ப பணிவான வார்த்தைகளோடு நீங்க துவா செய்யுங்க. இது 2வது. 3வது என்ன தெரியுங்களா? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 2ஐயும் செய்து விட்டு அவர்கள் சொன்னாங்களாமா, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கறதை உணர்த்தினாங்களாமா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வயசாயிட்டேன், எனக்கு தலைமுடியெல்லாம் நிறைச்சு போச்சு, அப்படியே வெள்ளை வெள்ளை முடியா வந்துருச்சு, தோலெல்லாம் சுருங்கிடுச்சு, வயசும் வந்து தள்ளாடக்கூடிய வயசு தான். என்னுடைய மனைவி அவளும் வந்து வயசாயிட்டா, அவளும் மலடியாக இருக்கிறா. என்ன சொன்னாராமா, நான் கேட்டு நீ கொடுக்காம இருந்ததே இல்லை அப்படின்னு எல்லா இடத்துல சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். இதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதாவது அவர் எதுக்காக வந்து துவா செய்ய போறாரு? குழந்தை பாக்கியத்துக்காக துவா செய்ய போறாரு. எப்ப துவா செய்ய போறாரு? வயசான காலத்துல துவா செய்ய போறாரு. வயசான காலத்துல அந்த துவாவை கேட்க போறாருன்னா என்ன அர்த்தம்?
இத்தனை வருஷமா அந்த துவா கேட்கலன்னு அர்த்தமா? கிடையாது. இத்தனை வருஷமா கேட்டு அந்த துவா கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தவங்க 20 வயசுல இருந்து கேட்டு 70 வயசு வரையும் அந்த துவா கேட்கறாங்கன்னா எவ்வளவு பொறுமையா அந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும். நாம 2 நாள் துவா கேட்டாவே போதும், உடனே நான் கேட்டா நடக்கவே நடக்காதுன்னு நம்ம கோவப்படுவோம். அவங்க பல ஆண்டுகளாக அந்த துவாவை கேட்டும் கூட முதல்ல என்ன சொல்றாங்க, நான் கேட்டு நீ கொடுக்காம இருந்ததே இல்லையா அல்லா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு நல்லடியாருடைய தன்மையாக இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த 10 வருஷமா கேட்கலாம், 20 வருஷமா கேட்கலாம். ஆனா அந்த 10 வருஷமா 20 வருஷமா அந்த ஒரு விஷயத்தவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, நான் கேட்டா கிடைக்கவே கிடைக்காது, எப்ப எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய மற்ற நிகமத்துகளை எல்லாம் பார்க்க மாட்டோம், மறந்துருவோம். நம்மளுடைய பார்வைகளை சைத்தான் திருப்பிடுவான். இது எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்குது. நீங்களே சொல்லுங்க, ஒரு பெரிய கஷ்டம் உங்கள்ட்ட இருக்குது, காசு கஷ்டம் இருக்குது, இந்த காசு தான் பிரச்சனைன்னு இருக்குதுன்னா நமக்கு வேற எத்தனை நல்லது நடந்தாலும் அதன் பக்கம் நம்ம பார்வை போகாது. ஆனா நபிமார்கள் அப்படி கிடையாது. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் கேட்டு நீ கொடுக்காம இதுவரை இருந்ததே இல்லையே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு ஒரு மறைமுகமான நன்றி தான் அந்த வார்த்தை. நான் கேட்டா நீ எல்லாமே கொடுத்துடுற மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்ததா என்ன கேக்குறாங்கன்னா, எனவே எங்களுக்கு நீ ஒரு குழந்தையை கொடு, ஒரு சந்ததியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி கேக்குறாங்க பாருங்க. தங்களுடைய நிலைமையை சொல்றாங்க. நான் வயசாயிட்டேன், என் மனைவி வயசாயாச்சு, அப்ப என்ன நடக்கும்? அப்ப ரொம்ப வயசானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சான்ஸே இல்ல. ஆனா அந்த நிலைமையை சொல்லிதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்னுடைய நிலைமையிலிருந்து உன்னால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால நீ எதையும் கொடுக்கக்கூடியவன். நான் வயசானா என்ன, என்னுடைய மனைவி மலடியாக இருந்தா என்ன, நீ கொடுக்கக்கூடியவனாக இருக்காய், சந்ததி அழிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், படைப்பாளனாக இருக்கிறாய். எனவே எனக்கு ஒரு சந்ததியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா? அல்லாஹ்விடத்துல உரிமை கொண்டாடி அழைத்து அதுக்கப்புறம் சப்தம் இல்லாம மெதுவா பேசி நீ நிறைய கொடுத்துருக்க, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்துருக்க அப்படின்னு அல்லாஹ்வை திருப்திப்படுத்திட்டு, இந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு விஷயம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்கிட்ட சொந்த வீடு இல்லை, என்கிட்ட நல்ல வருமானம் இல்லை, ஆனா கடன் மட்டும் நிறைய இருக்கு, திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பாக்குறக்கே அவங்க முகத்துல எல்லாம் முழிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிலைமைய சொல்லணும். அவங்க குழந்தைக்காக கேட்டனால நான் வயசாயிட்டேன், என்னுடைய மனைவி மலடி ஆயிட்டான்னு கேக்குறாங்க. நாம காசுக்காக கேட்கும்போது நான் ஏழை ஆயிட்டேன், நான் வறுமையில இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, வீடு இல்லை, எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ அந்த நிலைமையை அல்லாஹ்விடத்துல உணர்த்தணும். அல்லாஹ்விற்கு உங்க நிலைமை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமை தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நிலைமையை நம்ம அல்லாஹ்விடத்துல உணர்த்தும் போது அது அல்லாஹ்விற்கு உணர்த்தக்கூடியது கிடையாது, நமக்கு நாமளே உணர்த்தி கொள்றோம். ஏன்னா நாளைக்கு கிடைக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த நிலைமையில இருந்த போது அல்லாஹ் நமக்கு அந்த உதவியை செஞ்சான்னு சொல்லிட்டு. அதனால அந்த நிலைமையை நீங்க உணருங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளா அந்த நிலைமைக்கு அல்லாஹ் நம்மளை ஆளாக்காமல் இருந்திருக்கானே. நோய் நம்ம 2 வருஷமா கதறிட்டு இருப்போம், ஆனா 20 வருஷமா நோய் இல்லாம வாழ்ந்திருப்போம். அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அதை பத்தி யோசிக்கிறதுக்காகவே அல்லாஹ் அந்த நோயை கொடுத்துருக்கலாம். அதனால உங்க நிலைமையை நீங்களும் உணர்ந்து அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எனக்கு நீ கொடு, ஆனா கொடுக்கக்கூடியதை எப்படி கொடு அப்படிங்கறதே சேர்த்தி கட்டுறாங்க. நம்ம அல்லாஹ்விடத்துல கொடுன்னு தான் கேட்கிறோமோ தவிர கொடுக்கறது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கறது இல்ல. அது எல்லாருமே பண்ற தப்பு. எனக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, திருமணம் செய்துவே, குழந்தை கொடு, காசை கொடு, இப்படியே நம்ம கேட்கிறோம். ஆனா அதோட ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறுத்தல. அவர்கள் அதுக்கப்புறம் நீ அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது கேட்கிறாங்க. அதுதான் என்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில அல்லாஹ்விற்கு நல்லடியாராகவும் தீனுடைய பணியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு சந்ததியாகவும் இன்னும் மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய வம்சாவளியில வரக்கூடிய அவங்களுடைய பாட்டனார்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவங்க சந்ததியில வந்தவங்க தான் எல்லாருமே நபியாக இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் அவங்களுடைய பேரெல்லாம் காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இதை தான் விரும்புறான். இந்த துவா வேணும், அது இப்படி வேணும் அப்படிங்கிறது நம்ம கேட்கிறோம். நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட நம்ம கேட்கிற மாதிரி நம்ம கேட்கும் போதே அதை ஹலாலான வகையில கொடு, அதுல எனக்கு நல்லதை கொடு, அதுல எனக்கு நீ காசை கொடுக்கும் போது கூட எனக்கு அதுலயே என்ன பண்ணிடு, ஹலாலான செலவுகளை மட்டுமே கொடு. ஹலாலான வகையில நான் சம்பாதிக்கணும், ஹலாலான வகையில நான் செலவு செய்யணும், எனக்கு நல்ல கொடுக்கக்கூடிய காசை கொண்டு நான் வருடந்தோறும் உம்ரா செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், தான தர்மம் செய்யணும், சதக்கா செய்யணும்னு சொல்லி நீங்க காசு வரும் போதே அது நம்மளுக்கு கெட்ட பழக்கத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துவாவை நம்ம சேர்த்து கேட்கணும். அந்த மாதிரிதான் நீங்க ஒரு துவா கேட்கும்போது அதிகமா எல்லாரும் காசுக்காக கேட்கறீங்க, அதனாலதான் நம்ம காசை வச்சு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க எது கேட்டாலும் இந்த மாதிரிதான் நம்ம கேட்கணும். எதை நம்ம கேட்கிறோமோ அதை நம்ம ஹலாலான வகையில நல்ல விஷயத்துக்காக, தீனுடைய விஷயத்துக்காக
உலக மக்களுடைய நல்லதுக்காகவும் நம்மளுடைய சமுதாயத்துடைய நல்லதுக்காகவும் கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்றான், அத்தனை வருடமா அந்த துவா கேட்டிருக்காங்க, அல்லாஹும் அந்த தடவை அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹுடைய கிருபையிலிருந்து மகனாக பிறக்கிறாங்க. அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரிதான் நீங்களும் உங்க துவால இதை கேளுங்க, இப்படி கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கப்படும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த பயானை நான் கேட்டதுல இருந்து நானும் இப்ப அந்த மாதிரிதான் நான் துவா செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி துவா செஞ்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி தஹஜ்ஜத் நேரத்துல துவா செய்யலாம், இல்ல பரலுடைய தொழுகைக்கு பின்னாடி துவா செய்யலாம். எப்ப வேணா நீங்க துவா செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரியே துவா செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க துவாக்களை ஏற்றுக்கொள்வான். இது பயனுள்ளதா இருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை போட்டு வரோம். தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.